Hello பசங்களா, very good evening. இன்னைக்கான question of the dayல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா class 9 கான மேக்ஸ்ல chapter 3 algebra இதுல example 3.40 வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? One of the very important question வாங்க பார்க்கலாம் எப்படி solve பண்றது அப்படினு. Yes, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க questionல. Factorisation using synthetic division. Okay? So x cube minus 5x square minus 2x plus 24 அப்படினு ஒரு cubic equation கொடுத்திருக்காங்க. இந்த cubic equation வந்து நம்ம என்ன பண்ணனும்? Factorize பண்ணனும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி factorize பண்ணனும்? Synthetic division இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்க factorize பண்ணனும். சரிங்களா? சோ இப்போ இதல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? ஓகே. சோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படினா ஓகே. x minus 1. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா நான் எடுத்துக்கிறேன். x minus 1 அப்படிங்கறத இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரிங்களா? which means what? எங்கெங்கெல்லாம் x வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம 1 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சரிங்களா? சோ இப்போ p of x அப்படிங்கறத இந்த ஈக்குவேஷன் அப்படினு எடுத்துப்போம். p of x is equal to x cube minus 5x square minus 2x plus 24. சரியா? சோ x minus 1 அப்படிங்கறது நம்ம ஃபேக்டரா எடுத்துக்கிட்டால் ஓகே. சோ அப்ப p of x அப்படிங்கற இடத்துல நம்ம ஆப்போசிட் நம்பர் எடுத்துக்கணும். இங்க -1 இருக்கு, அப்ப இங்க வந்து +1 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேவா? சோ அப்ப p of 1. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு 1 -5 -2 +24. சோ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு 0 வரணும். 0 வந்தாதான் ஃபேக்டர், அப்படி வரலனா அது ஃபேக்டர் கிடையாது. சரிங்களா? எஸ். சோ இப்ப பாருங்க என்ன வருது? நமக்கு இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படினா -7 +1 அப்படினா -6. சரிங்களா? சோ அப்ப 24ல நம்ம 6 வந்து ரெடியூஸ் பண்றோம். அப்படினா நமக்கு என்ன வருது? 18 அப்படினு வருது. சோ 18 அப்படிங்கிறது 0 கிடையாது. அப்ப கண்டிப்பா இந்த x - 1 அப்படிங்கிறது என்ன கிடையாது? ஃபேக்டர் கிடையாது. சரிங்களா? சோ x - 1 அப்படிங்கிறது ஃபேக்டர் கிடையாது. சோ அடுத்து நாம இரண்டாவது ஃபேக்டர் நாம செக் பண்ணனும். சரிங்களா? சோ செகண்ட் ஃபேக்டர் வந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? x + 1 அப்படிங்கறத செக் பண்ணி பாப்போம். சரிங்களா? சோ இப்ப x + 1 இந்த ஃபேக்டர் நம்ம வெரிஃபை பண்ணலாம். x plus 1 வெரிஃபை பண்ணனும். இங்க +1 அப்படினா இந்த இடத்துல என்ன பண்ணனும்? ஆப்போசிட் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியது p of -1 வந்து நம்ம செக் பண்ணனும். p of -1 வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல -1 போட்டு பாருங்க. ஓகே. அப்ப -1 whole cube -5 into -1 whole square -2 into -1 plus 24. சோ இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்? 0 வரணும். வருதா அப்படினு செக் பண்ணிக்கலாமா? எஸ். சோ -1 whole cube அப்படினா என்ன வரும் நமக்கு? -1 தான். சோ -1 whole square வந்து +1. அப்ப +1 into -5 that is -5. So -2 into -1 that is +2 plus 24. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வருது நமக்கு? 26. அதுல வந்து நம்ம 6 வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வருது? 20 அப்படினு வருது. 20 அப்படிங்கிறது not equal to 0. கிளியரா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சோ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன? x - 2 வந்து செக் பண்ண போறோம். சோ x - 2. சோ இது வந்து ஃபேக்டரா இல்லையா அப்படினு செக் பண்ண போறோம். x - 2 செக் பண்ணனும்னா இந்த இடத்துல என்ன பண்ணனும்? இதுக்கு ஆப்போசிட் நம்பர் p of +2 அப்படிங்கறத நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த ஈக்குவேஷன்ல அப்போ இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல நம்ம x இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன பண்ணனும்? 2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரிங்களா? சோ அப்ப என்ன வரும் நமக்கு? 2³ -5 into 2 square minus 2 into 2 plus 24. ஓகே. சோ இத சிம்ப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும்? 0 வரணும். ஓகே. சோ வருதா அப்படினு செக் பண்ணுவோம். கவனிங்க. சோ அப்ப 2³ வந்து என்ன? 8. 2 square வந்து 4. 4 into -5 that is -20. -2 into -2 into +2 that is -4 plus 24. சோ இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து பாருங்க 0 வருதா? சோ இங்க -24 plus 24 ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? 8 அப்படிங்கறத வரும். அப்ப 8 அப்படிங்கிறது not equal to 0. அப்ப இதுவும் என்ன கிடையாது? ஃபேக்டர் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப வேற என்னதான் ஃபேக்டரா இருக்க போகுது? அதை நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது மூணுமே என்ன கிடையாது? ஃபேக்டர் கிடையாது. ஓகே. ஏன் அப்படினா நமக்கு 0 அப்படிங்கற அவுட்புட் வந்து கிடைக்கல. ஓகே. எஸ். சோ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் ஃபேக்டர் x + 2. சோ இது வந்து ஃபேக்டரா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். x + 2 இங்க +2 அப்படினு வந்தா இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து -2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப p of -2. ஓகே. சோ அப்ப x இருக்கக்கூடிய இடத்துல -2 அப்படிங்கறத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல. சோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருது நமக்கு? -2 whole cube -5
minus 2 whole square minus 2 into minus 2 plus 24. Yes. So இதை simplify பண்ணுங்க. minus 2 whole cube வந்து என்ன வரும் நமக்கு? That is minus 8. So அடுத்தது minus 2 whole square வந்து plus 4. Plus 4 into minus 5 that is minus 20. அப்ப இந்த பக்கம் plus 4 வரும். plus 4 plus 24. அப்ப இது வந்து என்ன வருது நமக்கு? plus 28. So அப்ப minus 20 யும் minus 8 add பண்ணா minus 28. minus 28 plus 28 கம்ப்ளீட்டா இது எல்லாமே கேன்சல் ஆயிடும், which means கேன்சல் ஆயிட்டு என்ன வருது நமக்கு 0 அப்படின்னு வருது. அப்ப எதுதான் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா x plus 2 அப்படிங்கிறது ஃபேக்டர். சரியா? the first factor வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். first factor கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் synthetic division பண்றது ரொம்ப ஈஸி பாருங்களா. சரிங்களா? சோ இப்போ synthetic division வந்து நாம எடுத்துக்கலாமா? எஸ். சோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். x cube minus என்ன கொடுத்திருக்காங்க? 5x square minus 2x minus 2x plus 24. சரிங்களா? சோ இதுதான் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன். இப்போ நம்ம லாஸ்டா கண்டுபிடிச்ச ஃபேக்டர் என்ன பாருங்க? x plus 2 அப்படிங்கிறது ஃபேக்டர். சரிங்களா? x plus 2 is a factor. சோ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. சோ இப்போ நாம இத டிவைட் பண்ணனும். ஓகேங்களா? சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணனும். சோ அதுக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணனும்? கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். 1 -5 -2 plus 24. சோ இத வந்து நாம எதால டிவைட் பண்ண போறோம் பாருங்க. இங்க என்ன இருக்கு? +2 இல்லையா? சோ அப்ப +2 அப்படினா இதுக்கு ஆப்போசிட் நம்பர் x + 2. அப்போ x = -2 அப்படினு வரும். நம்ம 0 ஓட ஈக்குவேட் பண்ணோம் அப்படினா சோ அப்ப -2 ஆல என்ன பண்றோம்? இங்க டிவைட் பண்றோம். சரிங்களா? சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் கீழ இது வந்து 0 ன்னு எடுத்துப்போம். அப்ப 1 + 0 வந்து என்ன வருது நமக்கு? 1. கிளியரா? சோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 இங்க 0 போட்டுக்கோங்க. 1 ம் 0 ஆட் பண்ணி 1 அப்படினு போட்டுக்கோங்க. இந்த 1 ஐயும் இந்த -2 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணிட்டு அத வந்து நம்ம இங்க எடுத்துக்கணும். கிளியரா? சோ அப்ப -2 * 1 வந்து என்ன வருது? -2. சோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. -5 -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? -7. சோ இந்த -7 யும் -2 ஐயும் இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, -2 * -7 that is +14. ஓகே, இந்த +14 ம் -2 ஆட் பண்ணா வரும் நமக்கு +12. சரியா? சோ இந்த +12 யும் இந்த -2 ஆட் பண்ணி இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ -2 * +12 வந்து என்ன வருது நமக்கு? -24. அப்ப என்ன வருது நமக்கு? 0 அப்படினு வருது. சோ லாஸ்ட்ல வந்து ரிமைண்டர் 0 அப்படினா சோ இந்த கியூபிக் ஈக்குவேஷன் பெர்ஃபெக்ட்டா இந்த ஃபேக்டரால டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க கூடியது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கிடைச்சாச்சு. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன? கான்ஸ்டன்ட். ஓகே, சோ இது வந்து x, இது வந்து x². ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து என்ன அப்படினா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² - 7x + 12. ஓகேங்களா? சோ இப்போ இத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஓகே, சோ இத ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன பண்ணனும்? ப்ராடக்ட் வந்து என்ன வருது நமக்கு? ப்ராடக்ட் வந்து என்ன வருது பாருங்க நமக்கு? 12 அப்படினு இருக்கு. சம் வந்து -7 இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா -7 வரணும். அப்ப அந்த ரெண்டு ஃபேக்டர் என்ன? 4 * 3. சரிங்களா? 4 * 3 -7 வரணும் சம். அப்ப ரெண்டுத்துக்கும் மைனஸ் எடுத்துக்கோங்க. சோ அப்ப ரெண்டுத்துக்கும் மைனஸ் எடுத்தா மிடில் டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க. இந்த இடத்துல x² - 4x - 3x + 12. சரிங்களா? சோ இதுல இருந்து x வந்து காமனா வெளிய எடுத்தோம் அப்படினா x - 4 வந்து உள்ள இருக்கும். இந்த இடத்துல -3 வந்து வெளிய எடுத்தோம் அப்படினா இங்க x - 4 அப்படிங்கிறது உள்ள இருக்கும். கிளியரா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா எப்படி சால்வ் பண்றோம் அப்படினு? மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி. ஓகே, சோ இதுல இருந்து ரெண்டு ஃபேக்டர் நாம எடுக்க முடியும். சோ அந்த ரெண்டு ஃபேக்டர் என்ன? ஒன்னு வந்து x - 4, இன்னொன்னு வந்து x - 3. சோ இந்த ரெண்டு ஃபேக்டர் எதுக்கானது அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கானது, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கானது. ஆனா நாம கொடுக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் எதுக்கானது? இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு. சரிங்களா? சோ அப்ப கியூபிக் ஈக்குவேஷன் அப்படினா மறக்காம இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரையும் சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரை நாம என்ன பண்ணிக்கணும்? சேர்த்துக்கணும். ஓகே, சோ therefore factors of the given polynomial equation, polynomial expression. Okay,
ஸோ என்ன வருது பாருங்க, ஒன்று வந்து எக்ஸ் பிளஸ் டூ, ரெண்டாவது ஃபேக்டர் வந்து என்ன எக்ஸ் மைனஸ் ஃபோர், மூணாவது ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ. இது மூணுத்தையும் நம்ம செட் பண்ணிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஃபோர், எக்ஸ் மைனஸ் த்ரீ. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்களா. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், ஸோ இந்த ஆன்சர் வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க ஃபைனலா. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், ஃபுல் மார்க் வந்து கிடைச்சிடும் இந்த கொஸ்டினுக்கு சரிங்களா. ஓகே, எஸ். ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த QR வந்து ஸ்கேன் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம் பசங்களா. அண்ட் முக்கியமா இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.